எல்லாரும் எங்கள் வீட்ல கடவுள் இருக்கா, எங்கள் வீட்ல தெய்வம் இருக்கா, எங்கள் வீட்ல சாமி நிற்கிதா, எங்கள் வீட்ல குலதெய்வம் இருக்கா, எங்கள் வீட்ல இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஒரு இடத்துக்கு போனோன்னா முதல் கேள்வியே ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து எல்லாருமே 99 பேர் என்ன கேட்பாங்கன்னா, இந்த இடத்துல சாமி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சக்தி இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் முழுக்க முழுக்க ஏன் அப்படின்னா, அந்த ஒருத்தரோட வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, அது சத்தங்களாக இருக்கலாம், அந்த ஓசைகளோ, இல்லை அந்த வீடு இருட்டாக இருக்குது, இல்லை வெளிச்சமாக இருக்குது, இல்லை காற்றோட நிகழ்வுகள், அந்த காற்று சம்மந்தப்பட்டது வேகமாக அடிக்குது, இல்லை காற்றே வராமல் இறுக்கமாக இருக்குது, அந்த அந்த வீட்டோட நறுமணங்கள் அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாடைகள் வெறுமனேன்னு இருக்கிறது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வெளிச்சம் இல்லாத, ஒரு விளக்கு இல்லாத, ஒரு இருட்டான, அது ஏதோ ஒரு வகையில் அது ஒரு தென்படும். இப்படி தான் ஒவ்வொருத்தர் அனுமானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற வீடு எல்லாருமே தெய்வீக சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கம்மியாக இருக்கான்னு கம்மியாக தான் இருக்கும். ஒன்றில் சில பேர் வாரம் வாரம் படி பூஜை பண்ணுவாங்க. சில இடத்துல வீட்டுக்கு வாசல் படி பூஜையே பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நறுமணங்களோ, இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷமோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சகுனங்களோ எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, நல்ல கலகலப்பாக பேசுகிறது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய காத்தோட்டமோ, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாமே வச்சு தான் அந்த வீட்டில் கடவுளாக, அந்த இடத்துல இறைசக்தி இருக்கா, இல்லை தெய்வ நம்பிக்கை எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ண முடியும். அது ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வு நிலையை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய ஜோதிடம், இல்லை ஜோதிடர்கள், அல்ல குறி சொல்கிறவங்க, இல்லை பூசாரியோ ஏதோ ஒவ்வொருத்தர் அனுமானம் பண்ணுறது. அந்தமாரி நிலைகளை அவரவர் தனிப்பட்ட உணர்வு நிலைகள்லேருந்து புரிஞ்சு தான் அந்த இடத்துல தெய்வீகத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ண முடியும். கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத விட தெய்வீகத்தன்மை எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்படி பார்க்க முடியும்.